தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சதவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சதவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பிருக்கும் மகாபெரியவா சரணம், மாய பிறப்பிருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஜானதம் சாந்திரப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாம தர்ம கலியதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரியோட பக்தனுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு அதிஷ்டான பெரியவா நிஜமா கேட்கிறார், அதிஷ்டான பெரியவா நிஜமா கேட்கிறார். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவாக்கு காது இருக்குது அப்படின்னா இந்த காது இருக்கிறதே அந்த அதிஷ்டான பெரியவால் தான். நமக்கு இல்லைன்னா இந்த காதே இல்லாமல் போயிருக்கும். பிறக்கும் போதே காது இல்லாமல் கூட பண்ணிவிடுவார் பெரியவா. பெரியவா தானே பரமேஸ்வரன். அதனால் அந்த அதிஷ்டானத்தில் இருக்க பெரியவாளுக்கு காது இருக்கான பெரியவா தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க பெரியவா தானே. அதில் நம்மளுக்கு சந்தேகம் வேணாம். இது என்னோடய சொந்த அனுபவம். அதுதான் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய இதே மாதிரி வருமே. பெரியவாக்கு நிஜமாக கேட்கிறார், அதிஷ்டான பெரியவா நிஜமாக கேட்கிறார்ன்றதை நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் பரவாயில்ல, இதுக்கு நான் அப்படி கொடுத்துட்டேன். இது 2015 நடந்தது. இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சங்கல்பம் வந்ததுன்னு நடக்கும். இது உங்கள் கிரகத்தில் வீட்டு வேலை செய்கிற அந்த பாத்திரங்கள் தேய்க்கிறது, வீட்டை சுத்தப்படுத்துறது, அதுக்கான ஒரு பெண்மணி இருக்கா, அஞ்சலைன்னு பேர். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, வாழலாம் தங்கியிருக்க ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரா, ரொம்ப பக்கத்தில் சமீபத்துலேருந்து. அவளுக்கு ஒரு என்ன பிரச்சனைனா, அவருடைய வீட்டுக்காரர் கொஞ்சம் இந்த குடி பழக்கம் இருக்கவர். அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கா. நாங்கள் 1994 இங்கே சென்னைக்கு வந்தோம். தூத்துக்குடியிலேருந்து இங்கே செட்டில் ஆனோம், இதே ஊர்னாலும். அப்போலேருந்து அவள் எங்கள் கூட எங்கள் வீட்டில் வேலை செய்கிறா. அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி அவள். அந்த பொண்ணு அவளுடைய பொண்ணுக்கு அந்த அஞ்சலியோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி நிச்சயம் பண்ணா. கல்யாண செலவுக்கு அவளுக்கு முடிஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சது பண்ணின்ட்டா, அது இருக்குது. ஆனால் இப்போ வேறு பணம் நிறைய தேவைப்படுமே, இதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் நிறைய இடங்களில் சொல்லி வச்சுருக்கா, எல்லாம் கிடைக்கணும், இப்படி இருக்குது. ரொம்ப ஏழப்பட்டவா பாவம். அதனால் அவள் தூரத்து சொந்தக்காரர் சோழிங்கநல்லூரில் ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ, அப்போது அவர் கந்தன்னு சொல்லுவாள். இப்போ கூட அங்கே தெரியும் நிறைய பேருக்கு. அவர் இருக்கார். அவர் அந்த மாதிரி இருக்குவா. எனக்கு அவர் சொந்தக்காரராக தான் இருக்கார். அவர் போய் கேட்டால் பணம் கொடுக்கணுமே, அதனால் எனக்கு அப்படின்னு என்கிட்ட பேசியிருந்த போது நான் என்ன சொன்னேன், நீ போய் கேட்டுக்கோ, நீ போகும்போது என்றைக்கு போவ, என்ன டைம்னு சொல்லு. அவள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதுலேருந்து நான் ஒன்றா இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறேன் பெரியவா கிட்ட. அதுதான் என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்னு. அவள் கிளம்பி அவள் வீட்டுக்காரரோட கிளம்பி அங்கே போயிருக்கா. அவள் போகிற அன்றைக்கி என்கிட்ட சொன்னான், இத்தனை மணிக்கு போவேன்னு முதல் நாளே, இத்தனை மணிக்கு அங்கே இருப்பேன் அப்படின்னு. அது கந்தஞ்சாவடிய இதுக்கிட்ட இடம், அது மெட்ராஸில் கொஞ்சம் தள்ளி இருக்க இடம். அது அங்கே போகிறாவா. சரின்ட்டு நான் சோழிங்கநல்லூர், அது நான் இங்கே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன், ஏன்னா நல்லபடியாக அவளுக்கு கிடைக்கணுமேன்னு. அதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய ஆத்துக்காரர் பணம் கேட்கணும்னு தெரியும், கேட்குறாரு அவர்கிட்ட, எம்எல்ஏ கிட்ட. எனக்கு ஒரு 50,000 பணம் கொடுங்களேன் கல்யாணத்துக்கு, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் அந்த எம்எல்ஏ கிட்ட கேட்டோடனே அவர் யோசிச்சாராம். இல்லை எனக்கு ரொம்ப செலவாகுது அப்படின்ன பிறகு சரின்னு ஒரு 50,000 எடுத்து உடனே கொடுத்துருக்கார். அவர் கேட்டிருக்காரு. அதான் பார்க்கணும். இங்கே பெரியவா இருக்காளே, நம்ம பிரார்த்தனைனால நடந்ததுன்னு சொல்ல முடியாது. பெரியவா அங்கே பண்ண வச்சுருவா, அது கிடச்சிருத்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 1,50,000, அப்புறம் ஒரு 50,000, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போது ஒரு 50,000,
மொத்தமாக 2 லட்சம் கொடுத்துருக்கார் அவர். மொத்தமாக எல்லாமே கிடச்சிருக்கு. அதிர்ஷ்டான பிரிவா அனுகிரகம் இது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த எபிசோடுக்கெலாம் முன்னாடியே அவள் என்கிட்ட அந்த பத்திரிகை கொடுக்கும்போது எடுத்துட்டு நானே என்னோடய ஒய்ஃபும் கிளம்பி அதிர்ஷ்டான பிரிவா கிட்டே போயிட்டு அங்கே இருக்க ஒரு இவர்கிட்ட நம்ம அர்ச்சகர் இருக்கார், அவர்கிட்ட தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எங்கள் காலத்தில் வேலை செய்கிறவ ரொம்ப காலமாக இருக்கா, ரொம்ப ஏழை ஆத்துக்கார் வந்து குடிகாரர், அவருக்கு வந்து பணம் நல்லா கிடைக்கணும். அப்போது எனக்கு இந்த எம்எல்ஏலாம் தெரியாது, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அவளுக்கு. அடுத்த விஷயம் வந்து அவள் கல்யாணமாகி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், அவள் 2 பேரும் அவள் கப்புள்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் உறக்க சொல்லி பெரியவாக்கிட்ட இது பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி பிரசாதத்தை கொடுத்தார். அந்த பத்திரிகையோட மடத்துக்கு ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு இந்த பத்திரிகை கொண்டு வந்து இந்த அஞ்சலி கிட்ட கொடுத்த அந்த வேலைக்காரி கிட்ட அவள் எடுத்துட்டா. இது முதல்ல நடந்த ஸ்டோரி. இப்போது அவளுக்கு பணம் கிடச்சிடுத்து, ஒன்று முடிஞ்சுடுத்து. அப்புறம் மீதி பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணிட்டா. நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு போனோம், எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியும் பண்ணோம். அது என்னென்னு இப்போ சொல்லக்கூடாது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம். நாங்கள் ஓரளவுக்கு எங்கள் சொந்தக்காரர்களுக்கே நாங்கள் அவ்வளோ பண்ணதில்லை, கல்யாணத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம் நாங்கள். அது பெரியவாக கொடுக்குற இதுதானே, புத்தி தானே. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிடுத்து. நாங்கள் வேண்டியிருந்தோம்ல, என்ன வேண்டியிருந்தோம் நம்ம, அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும்னு, அது நடக்கணுமே. அதுக்காக என்ன நடந்திருக்குன்னா, அந்த பையன் பேர் வந்து இவருடைய பொண்ணு பேர் வந்து செல்வி, அந்த பையன் மாப்பிள்ளை பேர் வந்து முரளி. அவன் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டுருக்கான். ஆனால் வந்து பழைய அரியர்ஸ் ஏதோ படிச்சுருந்துருக்கான். அதில் ஏதோ அரியர்ஸ் இருக்குது போல இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதணுன்னு 2 மாதம் கல்யாணம் ஆன பிறகு கிளம்பினான் பைக்கில். கிளம்பி அவன் எந்த இடத்துல இருந்தான்னு தெரில, இங்கே எங்கேயோ அவுட்டரில் இருந்திருக்கா. அவள் கிளம்பி போகும்போது நேரடியாக ஒரு லாரி வந்திருக்கு. லாரி வந்து இவன் மேலே இடிக்க போகிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால் அதை எக்ஸாமுக்கு கிளம்பி போயின்னு இருக்கான் அந்த முரளிங்கிற பையன். அவன் என்ன பண்ணான், டக்குன்னு அந்த பைக்கை போட்டுட்டு அந்த பக்கம் குதிச்சிட்டான். அந்த பைக்கு மேலே லேசாக அது அந்த இது லாரி இடிச்சிருக்கு, தட்டி விட்டுடுத்து. அதான் போயிடுது லாரி. இவனுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் தான். அதை போய் பக்கத்துலேயே ஏதோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணான். இந்த வண்டியை அப்படியே எடுத்து லாக் பண்ணி அந்த ரோடு ஓரமாகவே அது யாரும் எடுத்துன்னு போகிறா, அதை விட்டுட்டு போனால் எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆக்சிடெண்ட்லாம் கிளைம்லாம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கான். அப்போது இவனுக்கு வந்து உயிர் பழைச்சிருக்கு, அதை பார்க்கணும் பெருசாக. அதான் சந்தோஷமாக இருக்கணும்னா எப்படி சந்தோஷமாக இருப்பான், உயிர் போயிடுத்துனா. அடுத்த நாள் அவள் வேலைக்கு வந்து விஷயத்தெல்லாம் சொன்னான். நான் அவகிட்ட கேட்டேன், இவன் எப்படி பொழைச்சாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியல, அவர் அதான் அவன் குதிச்சிட்டாரன். இல்லைம்மா, நீ என்னம்மா எப்படி இருக்க, இந்த பெரியவா எப்பேற்பட்டவர், அவர்கிட்ட எப்படி வச்சு வேண்டின்னு இருக்கோம். அவள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டான்ல. அவர் உயிர் இப்படி இல்லாமல் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? அதுதான் பெரியவா நிஜமாக கேட்டிருக்கார். அதிர்ஷ்டான பெரியவா நிஜமாகவே கேட்டிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதேச்சர் மகாபிரிய பாதேச்சர்.